சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அனைவருக்கும் வணக்கம். இது குடியுரிமையோட பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோவில் நம்ம சில டாபிக்ஸ் கவர் பண்ணியிருப்போம். இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருப்போம், அப்புறம் ஆர்டிக்கல் 5லேருந்து 11 வரைக்கும் என்ன இருக்குன்னு பார்த்துருப்போம். அப்புறம் குடியுரிமை பெறுவதற்கான 5 வழிகள் இருக்குமா, அதையுமே கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக பார்த்து முடிச்சிட்டோம். இந்த கிளாஸில் ரிமைனிங் டாபிக்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் அதனுடைய கண்டினியூட்டியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குடியுரிமையை இழத்தல். ஸோ பெறுவதற்கு 5 வழிகள் அந்த 1955 குடியுரிமை சட்டம்ல சொன்ன மாதிரி குடியுரிமை இழத்தலுக்கான ஒரு வழிமுறைகளையும் ஒரு 3 வழிமுறைகளாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஒருவரின் குடியுரிமையானது சட்டத்தின் மூலம் பெறப்பட்டதாகவோ அல்லது அரசியலமைப்பில் கீழ் முன்னுரிமையால் பெறப்பட்டதாகவோ இருக்கும் பட்சத்தில் பெற்ற குடியுரிமையை அவர் 1955ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டத்தின்படி 3 முறைகளில் இழக்க வாய்ப்புள்ளது. ஸோ அது என்னென்ன வழிமுறைகள்னா, ஒன்று குடியுரிமை இழத்தல்ல ஃபர்ஸ்ட் ஒன் துரத்தல், முடிவுக்கு வருதல் மற்றும் மறுத்தல் மற்றும் கட்டாயமாக முடிவுக்கு வருதல். இது ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ இந்த 3 வழிகளில் குடியுரிமை இழத்தலுக்கான ஒரு வேஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றா டீட்டெயில்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குடியுரிமையை துரத்தல். இந்திய குடியுரிமை பெற்ற எவரும் தானாக முன் குடியுரிமையை துறக்கலாம். ஒரு பர்சனே, குடியுரிமை பெற்ற ஒரு பர்சனே எனக்கு இனிமே இந்திய குடியுரிமை வேணாம் அப்படின்ட்டு அவங்களே வாண்டடா சொல்லலாம். அப்படி இருந்தா குடியுரிமை துரத்தல்ல. அடுத்தது பாருங்க, இந்திய குடியுரிமையை துறப்பதற்கு உரிய அதிகாரியிடம் விண்ணப்பித்தால் அவரது குடியுரிமை முடிவுக்கு வரும். ஏதாவது ஃபார்ம் ஃபில் பண்ணி இனிமேல் இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணான்னு சொல்லி கேன்சல் பண்ணலாம். அடுத்து, இந்திய குடியுரிமையை துறந்தவரின் சிறு குழந்தைகளும் குடியுரிமையை இழப்பர். ஸோ ஒரு ஃபேமிலியில் ஒரு பர்சன், அப்பா அம்மா யாராவது இந்திய குடியுரிமை வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஃபேமிலி, ஹோல் ஃபேமிலி, அவங்க குழந்தைகளுக்கு என்ன பண்ணுறோம், கேன்சல் பண்ணிடுறோம் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை. அடுத்து, இந்த குடியுரிமை இழத்தல் 3 வகைகள் இருக்கு. அது 3மே போர்க்காலங்களில் நம்ம என்னதான் பண்ணியிருப்போம், ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருந்துருப்போம். இந்த மாதிரி லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் வழங்குறதுக்கான வழிமுறைகளை மட்டும் ஸ்டாப் பண்ணி வச்சிருப்போம். அடுத்து, முடிவுக்கு வருதல். இந்திய குடியுரிமை பெற்றவர் தன் விருப்பத்தினாலோ அல்லது கட்டாயத்தின் பெயராலோ மற்ற நாட்டின் குடியுரிமையை அவர் பெறும்போது அவரது இந்திய குடியுரிமை முடிவுக்கு கொண்டு வரப்படும். ஸோ வேற ஒரு நாட்டோட குடியுரிமை வாங்கிட்டாங்க, ஒரு இண்டிவிஜுவலோ ஒரு குடியுரிமை பர்சனோ வேற நாட்டோட குடியுரிமை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப் என்ன பண்ணிடுவாங்கன்னா கேன்சல் பண்ணிடுவாங்க. சேம் இதே மாதிரி இதுவும் இந்த இந்தியா போரில் ஈடுபடும் போது இந்த முறை நிறுத்தி வைக்கப்படும். நெக்ஸ்ட் பாருங்க, இக்குடியுரிமை இழத்தல் சட்டத்தினால் குடியுரிமை முடிவுக்கு வருதலை குறிக்கும். ஸோ இந்த முடிவுக்கு வருதல் மட்டும் சட்டப்படி என்ன பண்றாங்க, குடியுரிமை இழத்தலுக்கான ஒரு முடிவுக்கு வருதலை டிட்டர்மைன் பண்றாங்க. ஸோ அடுத்து பாருங்க, மறுத்தல் இல்லைன்னா கட்டாயமாக முடிவுக்கு வருதல். இதுல டைரக்டா மத்திய அரசு பின்வரும் காரணங்களினால் கட்டாயமாக குடியுரிமையை மறுக்கலாம். ஒரு நபர் போலியாக மோசடி செய்து குடியுரிமையை பெற்றிருந்தால், அல்லது தவறான பிரதிநிதித்துவம் தந்தவர் அல்லது உண்மையை மறைத்தவர், போரின் போது எதிரி நாட்டிடம் வணிகமோ அல்லது தகவல் தொடர்போ கொண்டிருந்தால், அடுத்து இயல்பான முறையில் குடியுரிமை பெற்ற ஒருவர் 5 ஆண்டுகளுக்குள் ஏதாவது ஒரு நாட்டில் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றால், அல்லது இந்திய குடியுரிமை பெற்றவர் வெளிநாட்டில் தொடர்ச்சியாக 7 ஆண்டுகள் வசித்தால் அவருடைய குடியுரிமை கட்டாயம் முடிவுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் நம்ம குடியுரிமை மறுத்தலுக்கான ஒரு ரீசன்ஸா நம்ம பார்க்குறோம். அடுத்து பாருங்க, 1955ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டம் காமன்வெல்த் நாட்டின் ஒரு குடிமகனுக்கு இந்தியாவின் காமன்வெல்த் குடியுரிமை வழங்குவதற்கு சம்பந்தப்பட்ட நாடுகளுடன் பரஸ்பர உடன்படிக்கையின்படி அரசு வழிவகை செய்திருந்தது. ஓகே, 1955ல காமன்வெல்த் குடியுரிமை கொடுத்துருக்காங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் காமன்வெல்த் குடியுரிமைனா என்னன்னு. அடுத்து 2003ல அந்த 2003ல ஒரு குடியுரிமை திருத்த சட்டம் போட்டிருப்பாங்க. அந்த சட்டத்தின்படி இந்த காமன்வெல்த் குடியுரிமை முறை நீக்கப்பட்டது. ஸோ அது என்ன காமன்வெல்த் குடியுரிமை அப்படின்னா, நம்ம 1947ல அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரிட்டிஷோட காலனியா இருந்தோமா. ஸோ இந்த மாதிரி பிரிட்டிஷ் காலனியா இருந்த கண்ட்ரிஸ், அந்த பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருந்த கண்ட்ரிஸ் அவங்களுக்கு அந்த நாட்டுக்கு காமன்வெல்த் குடியுரிமைன்னு பொதுவாக பிரிட்டிஷ் வழங்குவாங்க.
வழங்குவாங்க. அது ஒரு பிரிட்டிஷோட சம்மந்தப்பட்ட நாட்கள்லாம் வந்துட்டு அந்த நாடுகளுக்கு காமன்வெல்த் குடியுரிமை வழங்கப்பட்டது. அந்த குடியுரிமை, அந்த நாட்டுக்கான குடியுரிமை, அதை தான் காமன்வெல்த் குடியுரிமைன்னு சொல்றோம். ஸோ அதை வந்துட்டு நம்ம இந்தியா வந்து 1955 இருந்தது. பட் 2003 அந்த குடியுரிமை சட்டத்தின் மூலியமா கேன்சல் பண்ணிட்டாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். காமன்வெல்த் குடியுரிமைனா ஒன்றும் இல்லை, பிரிட்டிஷ் காலனியா இருந்த சில கண்ட்ரீஸ்க்குலாம் வந்துட்டு ஒரு சிட்டிசன்ஷிப் மாதிரி வழங்கியிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் காமன்வெல்த் நாட்டின் குடியுரிமை அப்படின்னு சொல்லுவோம். காமன்வெல்த் குடியுரிமைன்னு சொல்லுவோம். ஸோ ஓகே, இந்த டாபிக் முடிஞ்சதா? இது வரைக்கும் அதாவது இந்த 1955 இந்த குடியுரிமை சட்டம் அது அந்த இயற்றப்பட்டதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட எத்தனை வாட்டி திரும்பவும் ஒரு 9 முறை வந்து திரும்ப சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க. 1955, 1960, 1985, 1986, 1992, 2003, 2005, 2015, 2019. இதில் 2003யும் 2019 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதை பற்றி இங்கே டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் 2003 என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த திருத்த மசோதா, இந்த குடியுரிமை திருத்த மசோதா வந்து 2003 பார்லிமெண்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. 2003 டிசம்பர் 22 பார்லிமெண்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2004 ஜனவரி 4 முதல் நடைமுறைக்கு வந்தது. ஸோ இந்த மசோதா வந்து நடைமுறைக்கு வந்தது 2004 ஜனவரி 4. இந்த மசோதாவில் தான் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் தான் காமன்வெல்த் குடியுரிமை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அண்ட் இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க, தேசிய குடியுரிமை பதிவேட்டை கட்டாயம் பராமரிக்க வேண்டும். அவங்களுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் கார்டு கொடுத்துருப்பாங்களா, அதை கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியாவில் சட்ட விரோதமாக குடியேறியவர்கள் யார் யார் என்பதை இச்சட்ட திருத்தம் விளக்குகின்றது. சட்டவிரோதமாக குடியேறியவர்கள்னா ஏதாவது லீகல் டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இந்தியாவில் யாராவது வந்திருக்காங்களா, நிறைய ரெஃப்யூஜிஸ் இருப்பாங்க, அசைலம் பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு அதை பற்றி டீட்டெயில்டாக வந்து அதை விவாதிக்கணும். அதாவது அது யார் யார் என்பதை வந்து நம்ம இந்த சட்டத்தில் வந்துட்டு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யாருடைய, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், யாருடைய தலைமையில் எந்த குழுவோட பரிந்துரை அடிப்படையில் இந்த திருத்த சட்டம் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னா எல்எம் சிங்வி குழு. எல்எம் சிங்வி குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் குடியுரிமை திருத்த சட்டம் 2003 இயற்றப்பட்டது. ஸோ இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், கொஷின்ஸ் கேட்கலாம். அடுத்து பாருங்க, இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் 2019. ஸோ அடுத்து 2019 வந்த திருத்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இந்திய குடியுரிமை திருத்த மசோதா 2019 மக்களவையில் இந்தியாவின் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவால் டிசம்பர் 9, 2019 அறிமுகப்படுத்தப்பட்டு அதே நாளில் அவையில் நிறைவேற்றப்பட்டது. ஸோ சேம் டேட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணி அப்பயே வந்துட்டு ஓகேவும் சொல்லியிருக்காங்க. எதுல, லோக்சபால, மக்களவையில், லோக்சபால. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையில் எப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க பில் அப்படின்னா டிசம்பர் 11, 2019 நிறைவேற்றப்பட்டு அண்ட் குடியரசுத் தலைவர் எப்போ ஒப்புதல் அளிச்சிருக்காரு, அடுத்த நாள் டிசம்பர் 12, 2019 அந்த பில் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது சட்டமாக வந்து எப்போ இயற்றப்பட்டு நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படின்னா 10/1/2020. ஸோ இந்த டேட்ல வந்துட்டு நடைமுறைக்கு வந்திருக்கு. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க இந்த பில்ல டீட்டெயில்டா அப்படின்னு பார்த்தோம்னா, மதத்தின் அடிப்படையில் துன்புறுத்தல் காரணமாக இந்தியாவில் தஞ்சம் புக நிர்பந்திக்கப்பட்ட அல்லது கட்டாயப்படுத்தப்பட்டவர்களின் குடியுரிமையை பற்றி கூறுகிறது. ஸோ வேற நாட்டில் அவங்க அங்கே நிறைய ஒரு போர் பிரச்சனையோ இல்லை மதத்தின் மூலியமா வேற ஒரு பிரச்சனை இந்த மாதிரிலாம் அவங்க நாட்டில் நடந்திருக்கும். அதை வந்து அவங்க பொறுத்துக்க முடியாம வேற நாட்டுக்கு வந்து தஞ்சம் வந்திருப்பாங்களா. இப்போ நம்ம பாலஸ்தீன்லலாம் வந்துட்டு இஸ்ரேல் அட்டாக் பண்ணக்குள்ள அவங்க ஈஜிப்டுக்கு வந்துட்டு வந்திருப்பாங்க. அந்த பாலஸ்தீன் மக்கள்லாம் வந்துட்டு அங்கே இருக்க முடியாத சூழ்நிலை காரணமாக ஈஜிப்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருப்பாங்க. அகதிகளா, ரெஃப்யூஜிஸா, அந்த மாதிரி யார் யாரெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கான குடியுரிமை பற்றி வந்து இதில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. அடுத்து சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம். இதில் வந்துட்டு ஒரு 3 கண்ட்ரிஸ் சொல்லியிருக்காங்க, பாகிஸ்தான், வங்காளதேசம், ஆப்கானிஸ்தான். இந்த நாடுகளில் இருந்து 31 டிசம்பர் 2014 இதற்கு முன்னாடி வந்துட்டு இந்தியாவில் குடியேறிய இஸ்லாமியர் அல்லாத முஸ்லிம்ஸ் இல்லாம இந்துக்கள், சீக்கியர்கள், சமணர்கள், பௌத்தர்கள், பார்சிகள் அண்ட் கிறிஸ்துவர்கள் இவங்க எல்லாருக்கும் குடியுரிமை வந்து வழங்கலாம் அப்படின்ற ஒரு வகையை சொல்றது தான் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்டா கொடுத்துருக்காங்க. அதாவது பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த 3 கண்ட்ரீஸ்ல இருந்து வந்த
நான் முஸ்லிம்ஸை தவிர, அதாவது முஸ்லிம்ஸை தவிர மற்ற எல்லாரும் நான் முஸ்லிம்ஸ் இருக்காங்கல்ல, ஹிந்து, சீக், சமணர்கள், பௌத்தர்கள், பார்சிகள், கிறிஸ்துவர்கள்னு இவங்க எல்லாருக்கும் குடியுரிமை வழங்குறதுக்கான ஒரு வகை தான் வந்து இதுல பேசப்பட்டிருக்கு. அண்ட் இந்த 2019 குடியுரிமை திருத்த சட்டத்தை வந்து முஸ்லீம்க்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லியுமே சில கருத்து வேறுபாடு கிரிட்டிசிசம்ஸ்லாம் வந்திருக்கும். ஆனால் 5 ஆண்டுகள் இந்தியாவில் தொடர்ந்து வாழும் இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க வகை செய்கின்றது. இதற்கு முன் 11 ஆண்டுகளாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஸோ யாராவது நான் முஸ்லிம்ஸ் வந்துட்டு 5 இயர்ஸ் வந்து தொடர்ந்து இந்தியாவில் வசிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு குடியுரிமை வழங்குறதுக்கான ஒரு தீர்ப்பா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு 11 இயர்ஸ் கண்டிப்பா வாழ்ந்திருந்தா மட்டும்தான் வந்துட்டு இந்தியாவில இருந்திருந்தாதான் அவங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்குறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து, உள்நாட்டு நுழைவு சீட்டு மூலம் பாதுகாக்கப்பட்டு வரும் அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மிசோரம் ஆகிய மாநிலங்களுக்கு இச்சட்டத்தில் விலக்களிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த இடம் பொறுத்த வரைக்கும் செப்பரேட்டா ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ், ஷெட்யூல்டு ஏரியாஸ்ன்னு நம்ம அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மிசோரம்லாம் கொடுத்துருப்போமா, அதுல அந்த மாநிலங்களுக்குலாம் இதுல எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து, இந்திய குடியுரிமை பெறுவதற்கு மதம் ஒரு காரணியாக வெளிப்படையாக குறிப்பிடப்பட்டது முதன்முறையாக இந்த திருத்த சட்டத்தில் தான். ஸோ நம்ம இந்தியான்னு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு செக்குலர் கண்ட்ரியா, அதாவது மத சார்பற்ற நாடு இந்தியா. எந்த ஒரு மதத்தையும் ஆதரிக்க மாட்டோம். அதாவது இதை ஃபாலோ பண்ணுங்க, இந்த மதம் தானே சொல்ல மாட்டோம், எந்த மதத்துக்கும் எதிராகவும் இருக்க மாட்டோம். ஆனா அப்படி இருக்க நம்ம செக்குலர் கண்ட்ரியே இங்க நான் முஸ்லிம்ஸ்க்கு ப்ரிஃபர் கொடுத்து முஸ்லிம்ஸ்க்கு வந்துட்டு எதிராக இருக்கிற மாதிரி இருக்குன்றது ஒரு மதம் ஒரு காரணியா வெளிப்படையா தெரியுதுன்னுமே இந்த சட்டம்ல சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து பாருங்க, இந்திய குடிமகனுக்கு மட்டும் கிடைக்கும் உரிமைகள். ஸோ நம்ம நாட்டில் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு கொடுக்குறாங்களா, நம்ம கான்ஸ்டிடியூஷன் நமக்கு கொடுக்குது அடிப்படை உரிமைகள், அதாவது இந்திய குடிமக்களுக்கு. அந்த மாதிரி வெளிநாட்டில் இருந்து வந்திருக்காங்க, அதாவது ஏலியன்ஸ்னு நம்ம சொல்லுவோமா, ஃபாரினர்ஸ், ஏலியன்ஸ், அவங்களுக்கும் இந்த குடியுரிமை, அதாவது இந்த குடியுரிமை அடிப்படையில் இல்லாமல் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்களான்னு பார்த்தா கிடையாது. ஸோ யாருக்கு மட்டும்தான் ஒரு சில குடியுரிமைகள், ஒரு சில அடிப்படை உரிமைகள் கிடைக்கும் அப்படின்னா நம்ம இந்திய குடிமகனுக்கு தான் கிடைக்கும். அப்படி நம்ம பார்த்தோம்னா சரத்து 16 ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் இங்க 15 வரும். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 15 என்ன சொல்லுது? சாதி, மதம், இனம், பாலினம் மற்றும் பிறந்த இடத்தினால் ஒருவரை பாகுபடுத்தி வேறுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. அண்ட் ஆர்டிகல் 16 என்ன சொல்றாங்க? அரசு பொதுப்பணி வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு. அடுத்த ஆர்டிகல் 19 வந்து பேச்சுரிமை, கருத்துக்களை வெளியிடும் உரிமை, அமைதியாக கூடும் உரிமை, கூட்டமைப்புகளை அமைத்தல், இந்தியா முழுவதும் சென்று வரல், இந்தியாவின் எப்பகுதியிலும் தங்கி வாழ்தல் மற்றும் வணிகம் அல்லது தொழில் செய்வதற்கான சுதந்திரம். ஸோ இது ஃபுல்லா சொல்றது ஆர்டிகல் 19. அடுத்த ஆர்டிகல் 29, 30 வந்து கல்வி மற்றும் பண்பாட்டு உரிமைகள். ஸோ இந்த உரிமைகள் எல்லாமே பொறுத்த வரைக்கும் இந்தியன் சிட்டிசன்ஸா இருந்தா, இந்திய குடிமகனா இருந்தா மட்டும்தான் கொடுப்பாங்க. இன்னும் மற்ற என்னென்ன மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். மக்களவை மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தல்களில் வாக்களிக்கும் உரிமை. ஸோ ஓட்டிங் ரைட்ஸும் யாருக்கு தான் இருக்கு? இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கு. அண்ட் பாராளுமன்ற மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தல்களில் வேட்பாளராக போட்டியிடும் உரிமை. நம்மளும் வந்துட்டு ஒரு ரெப்ரசன்டேட்டிவா நிக்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் என்னதான் இருக்கும்? இந்தியன் சிட்டிசனா இருந்தா மட்டும்தான். அடுத்து குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதி, மாநில ஆளுநர், இந்தியாவின் தலைமை அரசு வழக்கறிஞர், மாநில தலைமை அரசு வழக்கறிஞர், இந்த மாதிரியான பதவிகளுக்கும் இந்திய குடிமகனா இருந்தா மட்டும்தான் வந்துட்டு நம்ம போட்டியிட முடியும். ஸோ இந்த விஷயம் பாருங்க, நாட்டுரிமை. ஸோ நாட்டுரிமை அப்படின்றது என்னதான் அப்படின்னா, அந்த நாட்டில் பிறந்திருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நாட்டுரிமை கிடைக்கும். அதாவது பூர்வீகம், பிறப்பு, இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறும் நிலை நாட்டுரிமை. இதே குடியுரிமை அப்படின்னா
யார் வேணாலும் பெறலாம் ஒரு சட்டத்தின் அடிப்படையில். அதாவது சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு நாட்டின் அரசாங்கத்தினால் தனி ஒருவருக்கு வழங்கப்படுவது குடியுரிமை. ஸோ இது இது உங்களுக்கு புரிஞ்சதா? இப்போ நம்ம நேஷனாலிட்டியை வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, மாற்றவே முடியாது. நம்ம இந்தியாவில் பிறந்திருக்கோம்னா அப்போ நம்மளோட நேஷனாலிட்டி இந்தியன் தான். இதே குடியுரிமை போய் நம்ம அமெரிக்காவிலையும் போய் குடியுரிமை வாங்கலாம், இங்கிலாந்து கனடான்னு அங்கேயும் போய் குடியுரிமை வாங்கலாம். ஆனால் அங்கே போய் நம்ம நேஷனாலிட்டியை மாற்ற முடியாது, நான் அமெரிக்காவில் தான் பிறந்தேன் அப்படின்ட்டு. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, ஒருவர் தனது நாட்டு உரிமையை மாற்ற முடியாது, ஆனால் தனது குடியுரிமையை மாற்ற முடியும். அடுத்து பொதுவா குடியுரிமை வந்து எப்படி இருக்கு, என்ன மாதிரி டைப்ஸ்ல இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஓவரால் வேர்ல்ட்ல எப்படி குடியுரிமை டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒற்றை குடியுரிமை, இரட்டை குடியுரிமைன்னு 2 டைப்ஸ் இருக்கு. நம்ம இந்தியா வந்து ஒற்றை குடியுரிமை தான் ஃபாலோ பண்றோமா. ஸோ அதனுடைய ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நாடு முழுவதும் ஒரே குடியுரிமை பின்பற்றப்படுகிறது. இப்போ சென்ட்ரல் இருக்கு, ஸ்டேட் இருக்கு. இப்போ சென்டர்னா நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவுக்குன்னு ஒரே குடியுரிமை தான். இப்போ ஸ்டேட்னு பார்த்தோன்னா இப்போ தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரான்னு இருந்தால் நம்ம தனித்தனியாக தமிழ்நாட்டுக்கு ஒரு குடியுரிமை, ஆந்திரா, கர்நாடகாவுக்கு ஒரு குடியுரிமைன்னு வழங்கப்படலை. ஆனால் இங்கே பாருங்களேன், நாடு முழுவதும் 2 குடியுரிமைகள் பின்பற்றப்படுகின்றன. அங்க மாகாணங்களுக்கு ஒரு குடியுரிமை, ஸ்டேட்டுக்கு ஒரு குடியுரிமையும், மத்தியம் இருக்கா, மத்தியமுக்கு வந்து ஒரு குடியுரிமை, 2 குடியுரிமையா வழங்கப்படும். அடுத்து பாருங்க, ஒரே ஒரு குடியுரிமை மற்றும் வழங்கப்படுகிறது. இங்க மாகாண குடியுரிமை என, மாநில குடியுரிமை, மாகாண குடியுரிமை என 2 வழங்கப்படுகிறது. அடுத்து வாக்களிக்கும் உரிமை, அரசு பணிக்கான உரிமை போன்றவர்களில் பாகுபாடு இல்லை. ஸோ இப்போ நம்ம யூபிஎஸ்சி இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், யார் வேணாலும் போய் எழுதலாம், அங்கே எந்த ஒரு பாகுபாடும் இல்லை. பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாக்களிக்கும் உரிமையிலேயாகட்டும் இல்லை அரசு பணிக்கான உரிமை போன்றவைகளில் பாகுபாடு இருக்கும். இப்போ இன்னொரு ஸ்டேட் போய் இன்னொரு ஸ்டேட்ல என்ன சொல்றது, அந்த சென்ட்ரல்ல கூட நிறைய என்ன பண்ணியிருப்பாங்க, பாகுபாடு பண்ணி வச்சிருப்பாங்க. அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா, சீனா, கியூபா, இந்தோனேஷியா, ஜப்பான், மலேசியா, மியான்மர், நேபாளம், இவங்க எல்லாருமே என்னதான் யூஸ் பண்றோம், சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் யூஸ் பண்றோம். இதே அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, அர்ஜென்டினா, கென்யா, இட்டாலி, இவங்க எல்லாருமே வந்து டபுள் சிட்டிசன்ஷிப் யூஸ் பண்றாங்க, இரட்டை குடியுரிமை. இது பாருங்க, இந்த லைன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். முன்னுரிமை வரிசைப்படி குடியரசுத் தலைவர் நாட்டின் முதல் குடிமகன் ஆவார். அதாவது முன்னுரிமை வரிசைனா இப்போ ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு யாரை சொல்லுவோம், பிரசிடென்ட்டை தான் சொல்லுவோம், ஜனாதிபதியை தான் சொல்லுவோம். ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனுடைய அடுத்தடுத்த லைன்ஸ் யார் செகண்ட் வருவா, தேர்ட், ஃபோர்த்துன்ட்டு ஒரு 11 குடியுரிமை வரிசை வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் வீடியோ தான், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டின் குடிமக்கள் அல்லாதவர்களை 2 வகையினராக நம்ம அழைக்கின்றோம். அதாவது ஏலியன் சொல்லலாம், அடுத்து குடியேறியவர், இம்மைக்ரெண்ட்னு சொல்லலாம். இப்போ நாட்டில் குடியுரிமை பெற்றவர்களை குடிமகன்னு சொல்கிறோம், குடிமக்கள்னு சொல்கிறோம். இல்லாமையும் வசிச்சிருப்பாங்களோ அதாவது குடியுரிமை இல்லாமல் அவங்கள தான் அந்நியர், குடியேறியவர்னு சொல்கிறோம். ஒரு நாட்டில் வசிக்கும் குடிமகனாக அல்லாத அனைவரும் அந்நியர் எனப்படுவர். அதாவது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டு மாணவர்கள்லாம் இங்கே தங்கி படிச்சிருப்பாங்க, டூரிசம்க்கு வந்தவங்க, அவங்க எல்லாரையும் அந்நியர்னு நம்ம சொல்றோம். இதே குடியேறியவர் அப்படின்னா ஒரு நாட்டில் எவ்வித தடையும் இன்றி நிரந்தரமாக வசிப்பதற்கும் பணிபுரிவதற்கும் உரிமை பெறும் அந்நியர்களை குடியேறியவர்கள் என்று அழைக்கின்றோம். வேற நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வந்துட்டு நிரந்தரமா வந்து வசிப்பதற்கு இல்லை படிக்கிறதுக்கு இல்லை ஏதாவது பணி புரியுறாங்க அப்படின்னா ஒரு உரிமை கோரி வந்திருப்பாங்கல்ல, வேற நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு குடியேறி வந்திருக்காங்க, அவங்கள குடியேறியவர்கள்னு சொல்றோம். ஸோ அடுத்து இங்கே பண்புகள் சொல்லியிருக்காங்க. இது ஜஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சட்டத்திற்கெல்லாம் கீழ்ப்படியணும், சட்டத்தின்படி நடந்துக்கணும், சமுதாயத்திற்கு தன் பங்களிப்பை ஆற்றுதல் மற்றும் குடிமை பணி செயலாற்றுதல், நற்பண்புகள், நீதியை நிலைநாட்டல், வேற்றுமைகளை மறந்து நடத்தல், இந்திய அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள அடிப்படை கடமைகளை நிறைவேற்ற முயலுதல். ஸோ இதெல்லாம் பேசிக் பண்பு தான். அடுத்து பாருங்க, இந்த கார்டு ஹோல்டர்ஸ் மாதிரி சில இது கொடுத்துருப்பாங்க. இப்போ குடியுரிமை இல்லாமல் பிஐஓ, ஓசே, என்ஆர்ஐன்ட்டு சில கார்டு ஹோல்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்னன்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போது குடியுரிமை வந்து வாங்கியிருக்காங்க, அந்த 5 வழிகள் மூலியமாக குடியுரிமை, இந்திய குடியுரிமை பெற்றிருக்காங்க. அது இல்லாமல் சில மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி கார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, பிஐஓ, ஓசேன்னு. அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம்.
இந்த பிஐஓவும் ஓசிஐயும் ஒன்று தான். பட் இதுக்கு முன்னாடி இதை நம்ம இந்த ஓசிஐ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் பிஐஓவும் முக்கியமாக இருக்கும். இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட வெளிநாட்டு குடிமகன், அதாவது இந்த கண்ட்ரியை தவிர, பாகிஸ்தான், வங்காளதேசம் இந்த கண்ட்ரியை தவிர இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட வெளிநாட்டு குடிமகன். பூர்வீகம்னா என்ன? அந்த பர்சனோட கிராண்ட் பேரண்ட்ஸ் யாராவது இந்தியாவோட குடிமகனாக இருந்திருப்பாங்க. அவங்க அந்த பர்சன் வந்து காலவரையறையின்றி இந்தியாவில் வசிப்பதற்கும் பணி செய்வதற்கும் ஓசிஐ அட்டை பெறுகின்றார். ஆனால் இவர்களுக்கு இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமை இல்லை. இப்போ இந்தியாவில் வந்து அவங்க, அதாவது இந்தியாவில் வசிக்கிறதுக்கும் இந்தியாவில் வந்துட்டு பணி செய்யறதுக்கும் அவங்களுக்கு ஓசிஐ அப்படின்னு ஒரு கார்டு கொடுக்குறாங்க. பிஐஓவும் அந்த மாதிரி தான். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு பர்சன் இருக்காங்க, அந்த பர்சனோட வம்சாவளி வந்து இந்தியாவோட கனெக்ட் ஆயிருக்கு. அவங்க பேரண்ட்ஸ் இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ் யாராவது இந்தியாவோட குடிமகனாக இருந்திருக்காங்க அப்படின்னா இந்த பர்சனுக்கு இந்தியாவில் வந்து வசிக்கிறதுக்கு, அதாவது அவங்களுக்கு இந்த காலம் வரைக்கும் தான் இந்தியாவில் இருக்கணும் அப்படின்லாம் எதுவும் இல்லாமல் வேற எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் குடிமகனாக இருக்கணும் அந்த மாதிரி அவசியம் இல்லாமல் பிஐஓ ஓசிஐன்னு ஒரு கார்டு மாதிரி வழங்கிடுறாங்க. அதை யூஸ் பண்ணி அவங்க இந்தியாவில் வசிச்சுக்கலாம். ஸோ இதை பற்றி சொல்கிறது தான் இந்திய பூர்வீக குடியினர், பிஐஓ, பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் கார்டு. அண்ட் அடுத்து கடல் கடந்து வாழும் இந்திய குடிமக்கள், ஓசிஐ, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த 2015 ஜனவரி 9 முதல் இந்த பிஐஓ கார்டை வந்து ஓசிஐ கார்டோட அட்டாச் பண்ணியிருப்பாங்க. 2015 ஜனவரி 9 முதல் பிஐஓ முறை இந்திய அரசால் திரும்ப பெறப்பட்டு ஓசிஐ முறையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. பாருங்க, இன்னொரு இம்பார்ட்டன்ட் நோட் என்னன்னா, இந்த பாகிஸ்தான், வங்காளதேசம், ஸ்ரீலங்கா, பூட்டான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாளம் இந்த கண்ட்ரீஸ்ல இல்லாம, இந்த கண்ட்ரீஸ் எக்ஸப்ஷனல், இவங்க இல்லாம மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்க ஒரு பர்சனுக்கு தான் சொல்றாங்க. அடுத்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போமா, என்ஆர்ஐ, அதாவது நான் ரெசிடென்ட் இந்தியன். இந்திய குடிமகனாக தான் இருப்பாங்க, பட் வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவில் இருக்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இந்தியாவில் பிறந்து இந்தியாவில் படித்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் யூஎஸ்ஏல போய் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்கள தான் நம்ம என்ஆர்ஐன்னு சொல்லுவோம், நான் ரெசிடென்ட் இந்தியன். அதாவது வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள். இவங்களுக்கு வந்து இந்திய கடவுச்சீட்டினை பாஸ்போர்ட் பெற்று வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய குடிமக்களை குறிக்கும். அடுத்து பாருங்க, வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்காக ஒரு தினம் வந்து செலிப்ரேட் பண்றோம். ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 9 வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் தினம், அதாவது பிரவாசி பாரதிய தினம்னு ஒரு நாள் செலிப்ரேட் பண்றோம். இந்தியாவோட வளர்ச்சிக்காக வெளிநாட்டில் வசிக்கிற இந்தியர்களோட பங்களிப்பை நினைவு கூறும் வகையில் 2003 முதல் ஜனவரி 9 வந்து கொண்டாடப்படுகிறது. ஏன் வந்து ஜனவரி 9 எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மகாத்மா காந்தி 1915 ஜனவரி 9 தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு திரும்பியதை நினைவு கூறும் விதமாக கொண்டாடப்படுகின்றது. ஸோ மகாத்மா காந்தி வந்து சவுத் ஆப்பிரிக்காலேருந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆயிருப்பாங்களா, அந்த டேவை தான் ஜனவரி 9 தான் நம்மளும் வந்துட்டு என்ஆர்ஐஸ்க்காக செலிப்ரேட் பண்ணுறோம், அதாவது வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்காக. அண்ட் இன்னொன்று என்னன்னா, இப்போ வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக ஏதாவது பிரச்சனை இருக்கா, அவங்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருக்கா அப்படின்றதுக்காக ஒரு மாநாடு மாதிரி அமைச்சு ஒவ்வொரு வருஷமும் ஒரு 3 நாள் வந்து தொடர்ந்து அந்த மாநாட்டில் இவங்களுக்காக ஒரு கோரிக்கைகளோ வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்க்கலாம். இந்திய அரசாங்கம் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்காக செப்டம்பர் 2000 அதாவது எல்எம் சிங்வி தலைமையில், இவரோட குழுமை தலைமை தான், ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்கலாம். எல்எம் சிங்வி தலைமையில் உயர்மட்ட குழுவினை அமைத்தது. இக்குழுவின் பரிந்துரைப்படி 2003 முதல் பிரவாசி பாரதிய தினம் கொண்டாடப்படுகிறது. ஸோ அப்போ டே செலிப்ரேட் பண்ணுறது எதனால், அவங்க எல்எம் சிங்வியோட பரிந்துரையினால். அண்ட் இன்னொன்று என்ன, அது கூடவே ஆட் பண்ணியிருக்காங்க, இந்நாளையொட்டி 3 நாட்களுக்கு வெளிநாட்டு வாழ் இந்தியர்களின் பிரச்சனைகளை ஆராயும் வண்ணம் மாநாடுகள் ஏற்பாடு செய்யப்படும். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் பிரவாசி பாரதிய சம்மன் விருதும் வழங்கப்படும். ஸோ அது கூடவே அவார்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் எப்போலேருந்து இந்த மாநாடு நடக்குது, அந்த ஜனவரி 9 செலிப்ரேட் பண்ணுறோம். 2003 தான் ரெண்டுக்குமே வந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். 2003 ஜனவரி 9 முதலாக இந்த மாநாடு புதுடெல்லியில் நடைபெற்றது. ஸோ ஃபர்ஸ்ட் மாநாடு எங்கே தான் நடந்திருக்கு, புதுடெல்லியில் நடந்திருக்கு. அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 18 மாநாடு நடந்திருக்கு. 2016 மட்டும்தான் மாநாடு நடக்கலை, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி
அண்ட் இங்கே என்ன நடக்கல, 2020 நடக்கல, 2020 அண்ட் 2016 நடக்கல. அப்புறம் 2022, 24 இந்த டேட்ஸில் மட்டும்தான் மாநாடு நடக்கல. மற்ற எல்லா இயர்ஸ்லேயுமே வந்து மாநாடு நடந்திருக்கு. இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க எந்தெந்த மாநாடு நடந்திருக்குன்னு. லாஸ்ட்டாக புவனேஸ்வர் ஒடிஷாவில் 2025 நடந்திருக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சிட்டிசன்ஷிப்பில் இந்த டாபிக் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அண்ட் குடியுரிமை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துருக்க இந்த சிட்டிசன்ஷிப் டாப்பிக்கில் ஸ்டார்டிங்கில் என்ன பார்த்தோம், 5 to 11 வரைக்கும் ஒரு ஆர்டிகல்ஸ் பார்த்தோம். அப்புறம் 5 வேஸ் ஆஃப் கெட்டிங் குடியுரிமை பார்த்தோம். அண்ட் இப்போ 3 வழிகள் வந்து இழப்பதற்கான குடியுரிமை வழிகள் பார்த்துருந்தோம். அண்ட் சில ஜென்ரல் ஸ்பெசிஃபிக் டேம்ஸ் பார்த்துட்டு முக்கியமாக 2 குடியுரிமை திருத்த சட்டம் பார்த்தோம். லாஸ்ட்டாக 2019 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குடியுரிமை திருத்த சட்டம், அதுலேருந்து வேணால் கொஷின்ஸ் கேட்கலாம். அடுத்து நம்ம அந்த பிஐஓ என்ஆர்ஐ அந்த கார்டு ஹோல்டர்ஸ் இருக்காங்களா, அது ரிலேட்டடாக ஏதாவது சும்மா கேட்கலாம். அது மற்றபடி ரொம்ப டெப்த்தாக பார்க்க தேவையில்ல. அண்ட் இந்த மாநாடு இப்போ செலிப்ரேட் பண்ணுறோம், அந்த எதற்காக செலிப்ரேட் பண்ணுறோம், அந்த என்ன விருது வழங்குறாங்க, அந்த பிறவாசி பாரதிய சம்மன் விருது என்ன குழு பரிந்துரைச்சாங்க, இது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அண்ட் இந்த மற்ற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஜென்ரலாக ஒரு ரீட் மட்டும் படித்து வச்சுக்கோங்க. மற்றபடி சிட்டிசன்ஷிப்லேருந்து ரொம்ப அதிக கொஷின்ஸ்லாம் வராது. மோஸ்ட்லி ஒரு கொஷின் 2 கொஷின் ஏதாவது வரலாம். சிட்டிசன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இந்த நோட்ஸை நீங்கள் படித்தாலே போதும், இதுவே மோர் தென் எனஃப் தான். ஏன்னா மற்ற எல்லா சோர்ஸையும் கவர் பண்ணி சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடாக இருக்க எல்லா டாபிக்ஸுமே இந்த பிடிஎஃப்லேயும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இதை தாண்டி நீங்கள் வேறு எந்த எக்ஸ்ட்ரா சோர்ஸும் ரொம்ப தேடி இந்த டாப்பிக்காக கஷ்டப்பட வேணாம். ஏன்னா இதுவே ஜாஸ்தி தான். இதுலேயே நான் எக்ஸ்ட்ரா கான்டெக்ட்லாம் கொடுத்துருக்கேன். இதில் இருக்க டீட்டெயில்ஸ் நீங்கள் படிச்சிட்டாலே போதும். இதுலேருந்தே கொஷின்ஸ் வந்துடும். ஸோ நல்லா படிங்க. திரும்ப நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.